ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுந்தரகாண்டத்தோட தொடர்ச்சியை படிக்கலாம். அவர் மயிர்களை சிலிர்த்தார், பெரிய மலையைப் போல அசைந்தார், நீருண்ட மேகத்தைப் போல கர்ஜித்தார். அடிமுதல் நுனி வரையில் நீண்டு உருண்டு மயிர்கள் அடர்ந்த வாளை கருடன் மகாநாகத்தை பற்றி சுழற்றுவது போல் சுழற்றி உதறினார். ஆகாசத்தில் செல்வதற்கு வேண்டிய வேகத்தை வளர்க்கும் ஆஞ்சநேயருடைய வாள் சமுத்திரத்திலிருந்து கருடனால் கொத்தி கொண்டு போகப்படும் பெரிய சர்ப்பத்தைப் போல காணப்பட்டது. அளவற்ற காந்தியையும் வீரியத்தையுமுடைய வாயுபுத்திரர் கோட்டை வாசல் தாழ்பாலை போன்ற புஜங்களை பூமியில் பலமாக ஊன்றி இடுப்பைச் சுருக்கி கால்களை மடக்கி புஜங்களையும் கழுத்தையும் வளைத்து தேஜஸையும் ஸ்வதத்தையும் வீரியத்தையும் விருத்தி செய்தார். வெகு தூரம் வரையில் தான் போகும் வழியை நிமிர்ந்து உற்று பார்த்து ஆகாசத்தை நோக்கி பிராணவாயுக்களை ஹிருதயத்தில் நிறுத்தினார். கால்களை உறுதியாக ஊன்றி காதுகளை மடக்கிக் கொண்டு அந்த மகா பலசாலியான வானர சிரேஷ்டன் ஆகாசத்தில் தாவும் சமயத்தில் வானர வீரர்களை பார்த்து இவ்விதம் சொன்னார். வாயு வேகமுள்ள ராமபாணம் தடையில்லாமல் எப்படி போகுமோ அப்படி ராவணனால் ஆளப்பட்ட லங்கைக்கு போவேன். அங்கே ஜானகி காணாவிட்டால் அந்த வேகத்துடன் தேவலோகத்திற்கு போவேன். அங்கேயும் அவளை காணாவிட்டால் கொஞ்சம் கூட சிரமமில்லாமல் ராட்சசராஜனான ராவணனை பிடித்து கட்டி இங்கே கொண்டு வருவேன். உத்தேச காரியத்தை எப்படியாவது முடித்து கொண்டு சீதையுடன் திரும்பி வருவேன், அல்லது ராவணனுடைய லங்கையையும் வேருடன் பெயர்த்து இங்கே கொண்டு வருவேன் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லி கவலையில்லாமல் அதிவேகமாக ஆகாசத்தில் கிளம்பி தன்னை பஷிராஜனான கருடனுக்கு சமமாக எண்ணினார். அப்பொழுது அந்த வேகத்தில் மலையினுள் மரங்கள் யாவும் இலைகளுடன் 4 புறங்களிலிருந்து மேலே கிளம்பின. மதம் கொண்ட நாரைகளுடன் மலர்ந்த புஷ்பங்களால் விளங்கும் அந்த மரங்களை தன் துடையின் வேகத்தால் இழுத்து கொண்டு ஆகாசத்தில் போனார். நெடுந்தூரம் பிரயாணம் போகும் ஒருவனை அவனுடைய பிரியமான பந்துக்கள் சிறிது தூரம் வரையில் சென்று வழிவிடுவது போல் அந்த மரங்கள் கொஞ்ச தூரம் அவரை தொடர்ந்தன. சேனைகள் அரசனை தொடர்வது போல அவருடைய வேகத்தால் முறிக்கப்பட்ட ஆச்சா முதலிய மரங்கள் அவரை பின்தொடர்ந்தன. மகாபர்வதம் போன்ற மாருதி புஷ்பங்களால் விளங்கும் அந்த மரங்களால் சூழப்பட்ட ஆச்சரியமாக காணப்பட்டார். மகேந்திரனை கண்டு பயந்து மலைகள் கடலில் விழுந்து மறைந்தது போல வைரமுள்ள மரங்கள் கடலில் விழுந்து முழுகின. மகாமேகம் போன்ற ஆஞ்சநேயர் பல வர்ணங்களுள்ள புஷ்பங்களாலும் குருத்துக்களாலும் மொட்டுக்களாலும் சூழப்பட்டு மின்மினி பூச்சிகள் மொய்த்த பெரிய மலையைப் போல் தோன்றினார். அவருடைய வேகத்தாலுண்டான சக்தி அடங்கிய அந்த மரங்கள் புஷ்பங்களை உதிர்த்து கொண்டு சமுத்திரத்தில் விழுவதை பார்க்கும் பொழுது பிரயாணியை வழியனுப்பிவிட்டு கண்ணீர் சொரிந்து கொண்டு திரும்பும் மித்திரர்களைப் போல காணப்பட்டன. அவருடைய வேகத்தால் அந்த லேசான புஷ்பங்கள் நானா வர்ணங்களுடன் சமுத்திரத்தில் தூவப்பட்டு நட்சத்திரங்களால் நிறைந்த ஆகாசத்தைப் போல் அந்த கடலை விளங்கச் செய்தன. நானா வர்ணங்களுள்ள அந்த புஷ்பங்களால் சூழப்பட்ட வாயுபுத்திரன் மின்னற்கொடியுடன் ஆகாசத்தில் கிளம்பும் மேகத்தைப் போல் பிரகாசித்தார். அவர் போகும் வேகத்தால் நாற்புறங்களிலும் இறைக்கப்பட்ட புஷ்பங்களால் நிறைந்த சமுத்திரம் அழகான நட்சத்திர கூட்டங்கள் உதித்த ஆகாச வீதி போல் காணப்பட்டது. 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு அவர் வாயு மார்க்கத்தில் போகும் பொழுது மலைச்சிகரத்திலிருந்து கிளம்பும் 5 தலை நாகங்களைப் போல் தோன்றினார். தாண்டும் வேகத்தால் வரவர குறையும் கடலை குடித்து ஆகாசத்தை விழுங்கி பார்ப்பவர் போல் காணப்பட்டார். ஆகாச மார்க்கத்தில் போகும்போது அந்த வானர சிரேஷ்டனுடைய மஞ்சள் வர்ணமுள்ள வட்டமான 2 கண்களும் மின்னலைப் போலும் மலைச்சிகரங்களில் கொழுந்துவிட்டெரியும் நெருப்பு ஜுவாலைகளைப் போலும் ஒரே காலத்தில் சந்திர சூரியர்கள் உதித்தது போலும் பிரகாசித்தன. அவருடைய சிவந்த முகம் சிவந்த மூக்கின் காந்தியால் சந்தியா காலத்து சிவப்பால் பரவப்பட்ட சூரிய மண்டலத்தைப் போல் விளங்கிற்று. உயர்ந்து வளர்ந்த வாள் அவர் ஆகாசத்தில் போகும்பொழுது மேலே இந்திரஜ்வம் தூக்கி கட்டப்பட்டது போல் தோன்றிற்று. வெளுத்த பற்களையுடைய மாருதி சக்கரம் போல் தன்னை சுற்றி வளைந்த வாளால் மண்டலம் சூழ்ந்த சூரியனைப் போல் பிரகாசித்தார். வாளில் அடிப்பாகம் சிவந்து பிளந்த மலையில் சிவந்த தாதுக்கள் விளங்குவது போல் தோன்றியது. அந்த வானர சிரேஷ்டன் சமுத்திரத்தை தாண்டும் பொழுது விழாப்புறங்களிலிருந்து கிளம்பும் காற்று மேகம் போல் கர்ஜித்தது. ஆகாசத்தில் வடக்கிலிருந்து தெற்கு முகமாக வாளுடன் கூடிய உல்கா என்ற எரிகொல்லி வேகமாக விழுவது போல் ஆஞ்சநேயர் அப்பொழுது காணப்பட்டார். நீண்ட வேகத்தையுடைய அஞ்சனா புத்திரன் வடக்கிலிருந்து தெற்கே போகும் சூரியனைப் போலவும் இருக்கப்பட்ட
கச்சுப்பட்டையால் நீண்ட மத யானையைப் போலவும் தோன்றினார். கப்பலின் அடிப்பாகம் ஜலத்தில் மூழ்கி மேல்பாகம் ஆகாசத்தில் காணப்பட்டு பாய்களில் காற்று தாக்கி ஓடுவது போல் அவருடைய நிழல் சமுத்திரத்தில் அழுந்தி தேகம் ஆகாசத்தில் தோன்றிற்று. சமுத்திரத்தில் போகுமிடமெல்லாம் அவருடைய தொடை வேகத்தில் ஜலம் காக்கை வலிப்பு கொண்டது போல் சுழன்று கதறி நுரையுடன் காணப்பட்டது. மார்பில் காற்று வேகத்தால் மலை போல் அலையை அடித்து தள்ளிக்கொண்டு அந்த வானர சிரேஷ்டன் அதிவேகமாக கடலை தாண்டினார். மேகத்தின் மலைக்காற்றும் அவருடைய வேகக்காற்றும் சேர்ந்து பயங்கரமாக சப்திக்கும் சமுத்திரத்தை கலக்கி நடுங்கச் செய்தது. மலையை போன்ற அலைகளை இழுத்து கொண்டு போகும் அந்த ராமதூதன் ஆகாசத்தையும் பூமியையும் பிரிப்பவரைப் போல தாவினார். மேரு மந்திரம் முதலிய மகா பர்வதங்களைப் போல எழும்பும் அலைகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிறவரைப் போல் தாண்டி போனார். அவருடைய வேகத்தால் மேலே கிளப்பப்பட்ட கடல் ஆகாசத்தின் சரக்காலத்தில் விளங்கும் நீருண்ட மேகத்தைப் போல் காணப்பட்டது. மனிதர்கள் உடுக்கும் வஸ்திரங்களை அவிழ்த்தெறிந்தால் அவருடைய தேகம் காணப்படுவது போல் சமுத்திரத்தில் வாழும் திமிங்கிலம், முதலை, மீன், ஆமை முதலிய ஜந்துக்கள் தங்களை மூடியிருந்த ஜலம் மேலே கிளம்பினதால் வெளியில் காணப்பட்டன. கடலில் வசிக்கும் மகா சர்ப்பங்கள் ஆகாசத்தில் அதிவேகமாக போகும் அந்த வானர சிரேஷ்டனை பார்த்து கருடனென்றெண்ணி பயந்தன. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் உள்ள அவருடைய நிழல் அந்த சமுத்திர காலத்தில் அழகாக விளங்கிற்று. காலையில் புறப்பட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு முகூர்த்தத்திற்கு முந்தைய அக்கறைக்கு போயிருக்க வேண்டும். அந்த நிழல் சமுத்திரத்தில் அவரை தொடர்ந்து செல்லும் பொழுது வெளுத்த மேகக்கூட்டங்களைப் போல் காணப்பட்டது. இது நடுப்பகலில் தோன்றும். யாதொரு பற்றுமில்லாத வாயு மார்க்கத்தில் அந்த மகா தேஜஸ்வி பெரிய சரீரத்துடன் போகும் பொழுது இறக்கைகளுடைய மலை ஆகாசத்தில் பறப்பது போல் இருந்தது. வேகத்தால் அவர் போகும் வழியில் உள்ள சமுத்திர ஜலம் பெரிய மலையைப் போல் சேர்க்கப்பட்டு நின்றது. பட்சிகள் பறக்கும் ஆகாசத்தில் பக்ஷிராஜனைப் போலும் வாயு பகவான் மேகக்கூட்டங்களை அடித்து கொண்டு போவது போலவும் ஹனுமான் அதிவேகமாக போனார். அந்த மேகங்கள் வெளுப்பு, சிவப்பு, நீலம், மஞ்சள் முதலிய வர்ணங்களுடன் அதிவிசித்திரமாக விளங்கின. பாருங்க, ஆஞ்சநேயர் எப்படி கிளம்பி போறாருன்னு. மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் அடிக்கடி புகுந்து வெளிப்படும் பொழுது அவர் சந்திரனைப் போல் தோன்றினார். இப்படி அதிவேகமாக அவர் சமுத்திரத்தை தாண்டி செல்வதைக் கண்டு தேவர்களும் தானவர்களும் கந்தவர்களும் புஷ்பமாரி பொரிந்தார்கள். ராமகாரியத்தின் பொருட்டு செல்லும் அந்த வானர சிரேஷ்டனை சூரியன் உஷ்ணமான கிரகங்களால் சிரமப்படுத்தவில்லை. வாயு பகவானும் அவர் மேல் குளிர்ச்சியாய் வீசி சிரமத்தை போக்கினார். மகரிஷிகள் ஸ்தோத்திரம் செய்தார்கள். தேவர்களும் கந்தர்வர்களும் அந்த மகா வீர சாலியை கொண்டாடினார்கள். அந்த வானர சிரேஷ்டன் சிரமமில்லாமல் மகாவேகமாய் ஆகாசத்தில் செல்வதைக் கண்டு நாகர்களும் யக்ஷரர்களும் திக்பாலர்களாக பல ராட்சசர்களும் விபுதர்களும் கருடர்களும் அவரை புகழ்ந்தார்கள். அப்பொழுது சமுத்திரராஜன் இஷ்வாகு குலத்தை மரியாதை செய்ய விரும்பி, இந்த வானர சிரேஷ்டனான ஹனுமானுக்கு நான் ஒத்தாசை செய்யாவிடில் லோகத்தில் எல்லோரும் என்னை நிந்திப்பார்கள். இஸ்வாகு வம்சத்தவரான சகர மகாராஜனால் வளர்க்கப்பட்டேன். இவர் இஷ்வாகு குலத்திலகரான ராமனுடைய தூதன். இவர் சிரமப்படும்படி விடுவது எனக்கு அழகல்ல. ஆகையால் இவர் சற்று நேரம் இங்கே இளைப்பாறிய பிறகு அதிசீக்கிரமாய் சமுத்திரத்தை தாண்டும்படி செய்ய வேண்டும் என்று ஹிதமான யோசனை செய்து சமுத்திர ஜலத்தில் தங்கச் சிகரங்களுடன் மறைந்திருக்கும் மைனாக பர்வதத்தை பார்த்து, தோளா, பாதாளத்திலுள்ள அசுரர்கள் மேலே வராதபடி இந்திரன் உன்னை கோட்டை வாசல் தாழ்பாலை போல் இங்கே வைத்திருக்கிறான் அல்லவா? அந்த மகாபலசாலிகள் மேலே வர யத்தியம் செய்கையில் அவர்களை விடாமல் பாதாள துவாரத்தை மறைத்து கொண்டு நிற்கிறாயல்லவா? மேலும் கீழும் 4 பக்கங்களிலும் வளரும் சக்தி உனக்குண்டு. ஆகையால் உன்னை ஏவினேன். பர்வதராஜனே, சீக்கிரம் எழுந்திரு. வானர சிரேஷ்டனான ஹனுமான் ராமகாரியத்தின் பொருட்டு ஆகாச மார்க்கமாய் உனக்கு நேராக வருகிறார். இஸ்வாகு குலத்திற்கு பணிவிடை செய்ய ஆசை கொண்ட நான் இவருக்கு என்னால் கூடிய ஒத்தாசை செய்ய வேண்டியது. அந்த அரசர்களை நான் பூஜிக்க வேண்டியதல்லவா? அதே காரணத்தினால்தான் நீயும் அவர்களை விசேஷமாய் பூஜிக்க வேண்டியது. அவர்களால் வெட்டப்பட்ட இந்த சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டு உன் பிராணனை காப்பாற்றி வருகிறாயல்லவா? மேலும் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்த வாயுவின் புத்திரனான இந்த ஆஞ்சநேயருக்கு சகாயம் செய்வது உன் கடமையல்லவா? ஆகையால் இவருக்கு தகுந்த உபகாரம் செய். நாம் உத்தேசித்த காரியம் காலதாமதமாக கூடாது. செய்ய வேண்டிய காரியத்தை தகுந்த காலத்தில் செய்யாவிட்டால்
சாதுக்கள் கோபிப்பார்கள். ஆகையால் மேலே வா, ஆஞ்சநேயர் உன்னிடத்தில் இளைப்பாறட்டும். இவர் நமக்கு உத்தமமான அதிதி, பூஜிக்க தகுந்தவர், வானர சிரேஷ்டர், தேவர்களால் பூஜிக்கப்பட்டு ஸ்வர்ண கிரகங்களுடன் பிரகாசிக்கும் பர்வதராஜா. இவர் உன்னிடத்தில் கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்து கொண்டு பிறகு அதிசீக்கிரமாய் அக்கறை சேர்வார். ஹனுமானும் சீதையிடத்திலுள்ள தயையும் சீதை நாயகனை பிரிந்த லங்கையில் துக்கிப்பதையும் ஆஞ்சநேயருடைய சிரமத்தையும் யோசித்து நான் சொன்னபடி செய் என்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.